அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ மெசேஜில் 10th சோசியல் சயின்ஸில் எக்கனாமிக்ஸ் லெசன் 2க்கான புக் பேக் பார்க்கலாம். சரிங்களா? உலக அமைப்பின் தலைவர் யார்? தலைமை இயக்குனர். உலக வர்த்தக அமைப்பின் தலைவர் யார் அப்படின்னா தலைமை இயக்குனர். WTOவில் தற்போதுள்ள உறுப்பு நாடுகளின் எண்ணிக்கை 164. இப்போ இதுக்கு ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். WTOவில் தற்போதுள்ள உறுப்பு நாடுகளின் எண்ணிக்கை 164. இந்தியாவிலே காலனி ஆதிக்க வருகை போர்ச்சுகீசியர்கள், டச்சுகள், ஆங்கிலேயர்கள், டேனிஷ், பிரெஞ்சுக்காரர்கள். இந்த ஆர்டர் பார்த்துக்காங்க. சரிங்களா? அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா போ டா இங்கிலீஷ் டோனி ஃப்ராடு அப்படின்னு வச்சுக்கலாம். சரிங்களா? போ டா இங்கிலீஷ் டேனி ஃப்ராடுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள், டேனிஷ், பிரெஞ்சுக்காரர்கள். வர்த்தக நோக்கத்திற்காக முதலில் இந்தியாவுக்கு வந்தவர்கள் போர்ச்சுகீசியர்கள். வர்த்தக நோக்கத்திற்காக முதலில் இந்தியாவுக்கு வந்தவர்கள் யாருன்னா போர்ச்சுகீசியர்கள். 5வது கேள்வி, போர்ச்சுகீசியர்கள் இந்தியாவில் எப்பொழுது குடியேறினார்கள்? 1498. போர்ச்சுகீசியர்கள் இந்தியாவில் எப்பொழுது குடியேறினார்கள்? 1498. காட்டின் முதல் சுற்று நடைபெற்ற இடம் ஜெனீவா. காட்-இன் முதல் சுற்று நடைபெற்ற இடம் ஜெனீவா. இந்தியா எப்பொழுது டங்கல் திட்டத்தில் கையெழுத்திட்டது? 1994 ஏப்ரல் 15. இந்தியா எப்பொழுது டங்கால் திட்டத்தில் கையெழுத்திட்டது? 1994 ஏப்ரல் 15. 1632 ஆங்கிலேயர்களுக்கு கோல்டன் ஃபயர்மேன் வழங்கியவர் யார்? கோல்கொண்டா சுல்தான். 1632 ஆங்கிலேயர்களுக்கு கோல்டன் ஃபயர்மேன் வழங்கியவர் யார்? கோல்கொண்டா சுல்தான். 9வது கேள்வி, வெளிநாட்டு முதலீட்டு கொள்கை ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் புரோட்டோகால் அறிவித்த ஆண்டு ஜூலை 1991. வெளிநாட்டு முதலீடு கொள்கை அறிவித்த ஆண்டு ஜூலை 1991. இந்திய அரசாங்கம் 1991 டேஷை அறிமுகப்படுத்தியது? புதிய பொருளாதார கொள்கை. இந்திய அரசாங்கம் 1991 டேஷ் அறிமுகப்படுத்தியது? புதிய பொருளாதார கொள்கை. டச்சுக்காரர்கள் பாண்டிச்சேரியை டேஷில் கைப்பற்றினர்? 1693. டச்சுக்காரர்கள் பாண்டிச்சேரியை எப்பொழுது கைப்பற்றினர்? 1693. ஒரு நல்ல பொருளாதாரம் டேஷின் விரைவான வளர்ச்சிக்காக அறிமுகப்படுத்தப்படுகிறது? மூலதன சந்தை. ஒரு நல்ல பொருளாதாரம் டேஷின் விரைவான வளர்ச்சிக்காக அறிமுகப்படுத்தப்படுகிறது? மூலதன சந்தை. கிழக்கிந்திய கம்பெனி சென்னையில் பலமான தொழிற்சாலைகள் கட்டியமைத்ததை டேஷ் என அழைக்கப்படுகிறதுனா சென்ட் ஜார்ஜ் கோட்டை. கிழக்கிந்திய கம்பெனி சென்னையில் பலமான தொழிற்சாலைகள் கட்டியமைத்ததை டேஷ் என அழைக்கப்படுகிறது? செயின்ட் ஜார்ஜ் கோட்டை. உலக வர்த்தக அமைப்பு ஒப்பந்தம் டேஷ் இருந்து அமலுக்கு வந்தது? ஜனவரி 1, 1995. ஸோ ஹேண்ட் ரைட்டிங் ஒரு மாதிரி இருக்கும், தப்பாக நினைக்க வேண்டாம், புரிஞ்சுக்கோங்க, வாய்ஸில் நோட் பண்ணிக்கோங்க. உலக வர்த்தக அமைப்பு ஒப்பந்தம் ஜனவரி 1, 1995 இருந்து அமலுக்கு வந்தது. டேஷால் உலகமயமாக்கல் என்ற பதம் கண்டுபிடிக்கப்பட்டது? பேராசிரியர் தியோடர் லெவிட் ஆல் உலகமயமாக்கல் என்ற பதம் கண்டுபிடிக்கப்பட்டது. பிரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனம் மசூலிப்பட்டினத்தில் 2வது தொழிற்சாலை நிறுவியது? பிரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனம் மசூலிப்பட்டினத்தில் 2வது தொழிற்சாலையை நிறுவியது. அடுத்து கூற்று காரணம். முதலும் 3ம் சரி. கிழக்கிந்திய கம்பெனி குறிப்பாக கிழக்கிந்திய நறுமண பொருள்கள் வர்த்தகத்தில் ஈடுபட்டு பின்னர் பருத்தி, பட்டு, இண்டிகோவையும் வர்த்தகத்தில் இணைத்து கொண்டது. கிழக்கிந்திய கம்பெனி குறிப்பாக கிழக்கு இந்திய நறுமண பொருள்கள் வர்த்தகத்தில் ஈடுபட்டு பின்னர் பருத்தி, பட்டு, இண்டிகோவையும் வர்த்தகத்தில் இணைத்து கொண்டது. நானாதேசிஸ் வர்த்தக குழுக்கள் ஹொய்சால பேரரசின் காலத்தில் வர்த்தகம் செய்தனர்? ஞானாதேசிஸ் வர்த்தக குழுக்கள் ஹொய்சால பேரரசின் காலத்தில் வர்த்தகம் செய்தனர். இந்தியாவில் பன்னாட்டு நிறுவனம் இன்ஃபோசிஸ். இந்தியாவில் பன்னாட்டு நிறுவனம் இன்ஃபோசிஸ். பன்னாட்டு நிதி நிறுவனம் உற்பத்தி செலவு குறைத்தல். பன்னாட்டு நிதி நிறுவனம் உற்பத்தி செலவு குறைத்தல். சுங்கவரி வாணிபம் குறித்த பொது உடன்பாடு 1947. சுங்கவரி வாணிபம் குறித்த பொது உடன்பாடு 1947. 8வது உருகுவே சுற்று 1986. 8வது உருகுவே சுற்று 1986. உலக வர்த்தக அமைப்பு அயல்நாட்டு வாணிபத்தை செயல்படுத்தல். உலக வர்த்தக அமைப்பு அயல்நாட்டு வாணிபத்தை செயல்படுத்துதல். இந்தியாவோட நம்பர் 1 அகாடமி, டாப் 50 எடுக்கேட்டர்ஸால் கோச்சிங் கொடுக்குற அகாடமி கூட நம்ம டைப் ப்ரோக்ராம் வச்சுருக்கோம். இலக்குன்னு சொல்லிட்டு குரூப் 2 ப்ரிலிமினரிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ராஜா கலியமுதன் INM, மெரியா ஜேக்கப் யூனிட் 8, அசோகன் இயற்பியல் மற்றும் வேதியியல், தினேஷ் உயிரியல், உமர் இந்திய இயக்கம், பூபதி ராஜா இந்திய ஆட்சியல் மற்றும் வளர்ச்சி நிர்வாகம்,
மணிகண்டன் இந்தியாவின் புவியியல், பிரபாகரன் வரலாறு மற்றும் பண்பாடு, ஞானவேல் திறனறிவு, மனக்கணக்கு, நுண்ணறிவு. ஸோ ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் அன்அகாடமி லேர்னிங் ஆப் இருக்குது. ரெஃபரல் கோடு மட்டும் காமராஜர் யூஸ் பண்ணால் ஃப்ரீ கோட். ஸோ யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே சார், இந்த ஆப் எதனால் சார் எப்படி சார் யூஸ் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, ப்ளே ஸ்டோர் போங்க, அன்அகாடமி லேர்னிங் ஆப்னு இருக்கும், டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணிவிட்டு உள்ளே போங்க, மொபைல் நம்பர் மெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ணுங்கள். ஓகே சார், உள்ளே போயிட்டீங்க அப்படி தான் சொல்கிறது. சர்ச் ஆப்ஷனில் டிஎன்பிசின்னு கொடுங்க, அதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்து ஸ்டேட் பிஎஸ்சின்னு இருக்கும், அதுக்குள்ளே போங்க. ஓகே சார், போயிட்டு அதுக்கப்புறம் என்ன சார் பண்ணுறது அப்படின்னா ப்ளஸ்ன்னு இருக்கும், ஃப்ரீ கோர்சஸ்னு இருக்கும். ஃப்ரீ கோர்சஸ்க்குள்ளே போங்க. ஏன்னா நம்ம மேக்ஸிமம் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ரீயாக படிக்க முடியும் அவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ரீயாக படிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஒரு எம்என்சி விஷயம், ஒரு எம்என்சி கம்பெனி ஃப்ரீயாக 4 விஷயம் கொடுக்குறேன்னா கண்டிப்பாக சூப்பராக தான் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா காசு கட்டி படிக்கணும். ஓகே சார், இந்த ஃப்ரீ கோர்சஸ்க்குள்ளே போயிட்டு போங்க. எந்த வீடியோவை நீங்கள் தொட்டாலுமே ரெஃபரல் கோடு கேட்பாங்க. காமராஜர், KAMARAJAR, காமராஜர், இந்த ரெஃபரல் கோடை உள்ளே போடுங்க. ஓகே சார், போட்டாச்சு. இப்போ என்னென்ன வீடியோலாம் பார்க்கலாம்? நம்ம சேனல் மெம்பர் 30,000 பேர். நீங்கள் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா லேப் அசிஸ்டன்ட் வீடியோ ஃப்ரீயாக பார்க்கலாம், கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ டெய்லி ஃப்ரீயாக பார்க்கலாம் ஈவினிங் டைமில். அப்புறம் வந்து குரூப் 2 மெயின்ஸ் கோர்ஸ் ஃப்ரீயாக போயிட்டுருக்கு, யூஸ் பண்ணிக்கலாம். குரூப் 1 மெயின்ஸ் கோர்ஸ் ஃப்ரீயாக போயிட்டுருக்கு, யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரிலிமினரி குரூப் 1 குரூப் 2 ஃப்ரீயாக போயிட்டு யூஸ் பண்ணலாம். நிறைய வீடியோ கிளாஸ் நிறைய வந்து ஃப்ரீயாக போயிட்டுருக்கு, ஏகப்பட்ட விஷயங்கள் ஃப்ரீயாக போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கு தான் நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேன். சரிங்களா? ஃப்ரீயாக எவ்வளோ வேணால் யூஸ் பண்ணுங்க. காசு கட்டி படிக்கிறது ரெண்டாவது விஷயம். ஃபஸ்ட்டு ஃப்ரீ எவ்வளோக்கு எவ்வளோ யூஸ் பண்ணணும் அவ்வளோக்கு அவ்வளோ யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் காசு கட்டி படிக்கிறத பற்றி யோசிக்கலாம். சரிங்களா? கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? தேங்க்யூ.